ஹாய் விவர்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னாமா அண்ணா நகர் திருமங்கலம் ப்ளஸ் அண்ணா நகர் டவர் கிட்ட தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஃபுட்டு ரிவ்யூ மட்டும் இல்லை, ஃபுட்டு சாப்பிட்றதுக்காகவும் தான் வந்திருக்கிறோம். பார்க்கலாம் வாங்க. முதல் நாங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு சிக்கன் மோமோஸ் அண்ட் மட்டன் மோமோஸ் அண்ட் வெஜ் மோமோஸ் தயாரிக்கிறாங்க. புதுசாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வெரி வெரி ஹாட் அண்ட் ஸ்பைஸியாகவும் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவும் கிடைக்கும். சொன்மையாகவும் பொறுமையாகவும் நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, அதிசயமாக இருக்குது, ஆனந்தமாகவும் இருக்குது. ரேட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. நீட் அண்ட் க்ளீன், அந்தளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக செஞ்சு கொடுக்குறாங்க. யங்ஸ்டர்ஸ் தான், ஆனால் வந்து செஞ்சு கொடுக்குறது எல்லாமே வந்து அந்த அளவுக்கு சுவையாக இருக்குது. ஸோ நாங்கள் பார்க்குற முதல் அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பு டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்த இடம் செலக்ட் பண்ணது தான் வந்து அண்ணா நகர் டவர் பக்கத்துலேயே இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டில் ஃபர்ஸ்ட் ஷாப் வந்துட்டு இந்த மோமோஸ் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறோம். ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு என்ன ஏதுன்றது நான் உங்களோட சொல்லுவேன், பாருங்கள். இதில் உங்களுக்கு வெஜ் இருக்குது, சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது. ஸோ 3 விதமான மோமோஸ் இருக்குது. இதில் 2-3 விதமான டேஸ்டி அண்ட் ஐட்டம்ஸை ஃப்ரை பண்ணணுமா, ஸ்பைசி வேணுமா, உங்களுக்கு எப்படி வேணுமோ அவங்க வந்து செஞ்சு தருவாங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் பாருங்கள். இதை இந்த மிளகாவையும் ஜூஸையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு ஃபயர் வைக்கிறாங்க பாருங்கள். இதுக்குன்னே வராங்க மக்கள், இப்படி ஃபயர் பண்ணி சாப்பிடணும் கேட்குறாங்க. இது மாதிரி ஃபயரிங் வேணும். ஸோ அது வந்து நாக்கில் எச்சில் ஊறுது. ஸோ அந்த மாதிரியான டேஸ்டி ஸ்பைசியாகவும் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஒருத்தரும் பிளேட் வச்சு சுற்றிட்டே இருக்காங்க பாருங்கள். இந்த பக்கமும் அந்த பக்கமும் மக்கள் வெள்ளம் ப்ளஸ் பார்சலும் இது கூட நமக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. எப்படி வேணும்னாலும் நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் சீட்டெல்லாம் கிடையாது, ரோட்டில் நின்றுட்டு தான் சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றதுக்குன்னே வந்து மக்கள் எப்படி வராங்கன்னா கார்லேயும் 2 வீலர்லேயும் பெரிய பெரிய ஃபேமிலியோடு வந்துட்டு உக்காந்துட்டு ரவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த முதல் கடையில் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். காரணம் என்னென்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான மோமோஸ் செஞ்சு கொடுக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்ததை ரிவ்யூ பண்ணிவிட்டு மக்களாகிய உங்களோட ஷேர் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோ கூட உங்கள்கிட்ட வரும். ஸோ இதில் எந்த விதமான குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். ஆனால் ஷார்ட்ஸோட எடுக்கிற ஒரு வீடியோவும் பயனுள்ளதாக இருக்குன்றது எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்குமே தெரியும். ஸோ வாங்க இப்போ சாப்பிட்றதுக்கு போகலாம். சாப்பிட்டுட்டு பிறகு நம்ம பேசலாம். இது பாருங்கள், ப்ளெயின் வெஜ். இது கூட வந்து மோமோஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ போயிடுவீங்க. ஸோ எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள், ஒரு பீஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது. அந்த கிடுக்கி வச்சுட்டு 1 by 1 எடுத்து கொடுக்குறாங்க. கொடுக்குறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புன் சிரிப்பு தான் அவங்க மனசுலேயும் சரி வியாபாரத்துலேயும் சரி. பையன் வந்துட்டு நேபாளிலேருந்து வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்டால் தான் இது. பட் நல்ல தமிழ் பேசுகிறாங்க. உபசரிப்பாகட்டும் பேசுகிறதாகட்டும் ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. திரும்ப வருவாங்க. திரும்ப வரணுன்றதுக்காக அவங்க செய்கிற டெக்னிக் ஆகட்டும், அவங்க செய்கிற சட்னி ஆகட்டும், அவங்க பேசுகிறதும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணணும் என்றதுக்காக தான் மக்கள் வந்து அண்ணா நகரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ணா நகர் 12th மெயின் ரோடு ஆகட்டும், 5th மெயின் ரோடு ஆகட்டும், திருமங்கலம் ஆகட்டும், டவர் ஆகட்டும், சுற்றி வந்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்ஸ் நிறைய இருக்குது, ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. சின்ன சந்திலெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஷாப்பில், சின்ன ஷாப்ஸ்லலாம் வந்து டேஸ்டி அண்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. மக்கள் எல்லாருமே வந்துட்டு இதை சாப்பிட்றதுக்குன்னே வந்து சாட்டர்டே சண்டே செலக்ட் பண்ணி வச்சுட்டு மக்கள் வந்துட்டு சுற்றி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நடந்துட்டு சாப்பிடுவாங்க, உட்காந்து சாப்பிடுவாங்க, உட்காரவே முடியாது.
நின்றுட்டு தான் சாப்பிடணும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இதை பார்த்துட்டு வந்த பிறகு பக்கத்தில் இருக்கிற சாண்ட்விச் ஷாப்பு பானிபூரி, பேல்பூரி, சாண்ட்விச், பிரெட் ஆம்லெட், ஸோ இந்த மாதிரி 2 கடையில் போய் சாப்பிட்றதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் தொடங்கினது. 6:30 to 11 வரைக்கும் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்படி இங்கே சாப்பிட்டது தான் வந்து பேல்பூரி, பானிபூரி. பேல்பூரி, பானிபூரி சிமிட்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்துட்டு அவங்களோட காம்பினேஷன்ஸ், அவங்களோட அசசரிஸ் வந்துட்டு என்னெல்லாம் போடுறாங்கன்ற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா மலைச்சி போயிடுவீங்க. அவங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் சீக்கிரம் சொன்னால் கூட சரி, பொறுமையாக தான் செஞ்சு கொடுத்து ஒரு கஸ்டமர்கிட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டர் வாங்குகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்டியாகவும் இருக்குது. எல்லோரும் எல்லா இடத்துலையும் சாப்பிடலாம். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இந்த இடத்துல தான் சாப்பிடணுன்னு அவங்களுடைய மனசு தோணும். அதனால் வந்துட்டு இந்த அண்ணா நகர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜொலிக்கும். ரோடு எல்லாமே வந்துட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி இது மாதிரி தான் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் இந்த ஷாப்பில் செலக்ட் பண்ணது தான் வந்து பேல்பூரி, பானிபூரி, பிரெட் ஆம்லெட், கிரில்டு ப்ரெட்டு ப்ளஸ் 1 ஆர்டினரி சாண்ட்விச். ஸோ இதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள் பானிபூரி எந்த அளவுக்கு வந்து மசாலா ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறாங்க. பானியை ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுத்துட்றாங்க. நீங்கள் எங்கன்னா நின்றுட்டு ஜாலியாக நின்று சாப்பிட்டுருக்கலாம், வாக் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்களே, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, இந்த காக்கடா ராம் பிரசாத்தில் ஒரு அப்பளம் மாதிரி இருக்கிற ஒரு ப்ரெட் இருக்குது. அதில் சாண்ட்விச் செஞ்சு தருவாங்க. ஆனால் இது ப்ரெட் கிடையாது, க்ரன்ச்சினஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க செஞ்சு வச்சுட்டு 2 கட் பண்ணாலே போதும், எல்லாமே உடஞ்சிடும். ஸ்கிரிப்ஷியாக இருக்கும். ரொம்ப 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 டேஸ்டியாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாட்டி நீங்கள் வெஜ் சாண்ட்விச் சாப்பிட மாட்டீங்க, இந்த சாண்ட்விச் தான் சாப்பிடுவீங்க. சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு இன்றைக்கி லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கிற காக்கடா சாண்ட்விச். ஸோ இதுக்கு பேர் வந்து காக்கடா சாண்ட்விச் சொல்கிறேன். இதுக்கு அடுத்தது தான் வந்துட்டு பிரெட் ஆம்லெட். அதுக்கு அடுத்தது ஒரு வெஜ் சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு அண்ணா நகருக்கு பாய், இந்த ஷாப்புக்கு பாய் சொல்லிவிட்டு போகலான்னு இருந்தோம். ஆனால் அந்த ஷாப் கீப்பர் வந்துட்டு டிலே பண்ணி தான் கொடுப்பாரு. கொஞ்சமாக தான், மெதுவாக தான், ஒருத்தருக்காக தான் கொடுப்பாரு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்டாப் கொடுக்குறாரு பாருங்களேன். நான் சொன்னதெல்லாம் வந்து தப்பாக ரைட்டான்றது நீங்கள் பார்க்க, அந்த மாமஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்களா, பண்ணி முடித்த பிறகு இந்த ப்ரெட்டை வச்சு கட் பண்ணுவாங்க பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு ஹைலைட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், சீஸ் வந்துட்டு அங்கே கட் பண்ணி போடுறாங்க. கட் பண்ணி போட்டுட்டு அந்த கிரேட்டர் வச்சு துருவுவாங்க. துருவி முடிஞ்சிட்ட பிறகு அந்த செஞ்சு பார்த்துட்டே இருங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டேஸ்டினஸ் கொடுக்கணுன்றதுக்காக வந்துட்டு, சரியா? ஸோ யார் என்ன பேசினாலும் ஒரு சிலர் வந்துட்டு கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை சாப்பிடணுன்றதுக்காக தான். இது பார்த்திங்களா, நான் கட் பண்ண உடனே சொன்னேன் பார்த்திங்களா எப்படி ஆயிடுச்சு. இதுதான். ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிடணுன்னா மறக்காமல் ஆனால் நகர் டவருக்கு வரணும். அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று டேஸ்டியான ஃபுட்டு நம்மளுக்கு சென்னையில் நிறைய கிடைக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இப்போதைக்கு பிரெட் ஆம்லெட். ஸோ விதவிதமாக செய்கிறாங்க. ஒரு கடைக்கு வித்தியாசம் இருக்கும். இவங்க வந்துட்டு சட்னி வித்தியாசமாக இருக்குது, பிரெட் ஆம்லெட் போகிறதும் வித்தியாசமாக இருக்குது, டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது. ஸோ நார்த் இண்டியன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்திருக்குறாங்க. நார்த் இண்டியன்ஸ் வந்துட்டு நிறைய விரும்புகிறது வந்து ஸ்பைசியானது. சவுத் இண்டியனில் வந்துட்டு மீடியமாக இருக்கிறத சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க கேட்குறாங்க உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக, காரம் ஜாஸ்தியாக. ஸோ அதுக்கு தகுந்தாப்படி தான் வந்துட்டு போட்டு கொடுப்பாங்க. தேவை இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு காரம் சட்னி ஜாஸ்தியாக இருக்கும். பாருங்கள், ஆம்லெட் ஊற்றிட்ட பிறகு அந்த ப்ரெட்டை இது பண்ணி வச்சுட்டு சாண்ட்விச் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நீங்கள் சாப்பிடணுன்னா மறக்காமல் அண்ணா நகருக்கு வரணும். ஷார்ட் ஸ்டுடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நல்ல வீடியோ மூலயமா நான் உங்களோட வருவேன். இப்போ நம்ம
ப்ரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு கிரில்டு சாண்ட்விச் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கொடுத்தது ஆர்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. என்ன செய்யுது ஏது செய்யுதுன்றதை பார்த்துட்டு இருக்கிறப்ப என்ன செய்கிறப்பா. ஆமாம். ஸோ வாங்கி பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம். சரியா? இது பாருங்கள், கிரில் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ரெடி பண்ணி முடித்த பிறகு கட் பண்ணி கொடுத்துருவாங்க தட்டில் வச்சுட்டு. அவ்வளோதான். சுட 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 ப்ரெட் ஆம்லேட் ரெடி. இந்த ப்ரெட் ஆம்லேட்டுக்காக வந்துட்டு நிறைய இது பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்துட்டு அந்த சட்னி தான் வந்து இருக்கிறதுலே வந்து பெரிய ஹைலைட். உங்களுக்கு தேவைன்ற வரைக்கும் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ வித்தியாசமாக செய்கிறாங்க பாருங்கள். இந்த இதுவெல்லாம் வந்துட்டு ஸோ கடைக்கு வித்தியாசம், கடைக்கு டேஸ்ட் வித்தியாசம், ப்ரைஸ் வந்துட்டு நார்மல் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க்குறது எல்லாமே வந்து ரோட் சைடில் இருக்கிற ஃபுட் கோர்ட் சாப்பாடு தான். ஆனால் ரொம்ப டேஸ்டி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ எல்லாருமே வந்து கேட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. நீங்களும் இந்த கடைக்கு வாங்க, டேஸ்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது, நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்றது நீங்கள் செக் பண்ணலாம். அடுத்தது ஒரு grill இருக்குது. அந்த grill முடிஞ்சிட்ட பிறகு இந்த கடைக்கு ஒரு குட் பை, தென் இந்த வீடியோக்கு ஒரு குட் பை. ஆனால் ஷார்ட்ஸ் டுடேக்கு மட்டும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு நல்ல காணொளி மூலிமா நான் உங்களை அடுத்த வாட்டி தொடர்பில் வருவேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பவும் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆம்லேட் வந்துட்டு திருப்பி ஒன்றுத்திற்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆம்லேட், சிங்கிள் ஆம்லேட், வெறுமன ஆம்லேட் தான், ப்ரெட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் சொன்னேன்ல, ஒரு பையன் வந்துட்டு உக்காந்துட்டு இருந்தான்னுட்டு, அந்த பையனுக்காக இந்த மாதிரி ஒரு ஆம்லெட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எது தேவையோ அதெல்லாம் வந்துட்டு நல்ல விதமாக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த அண்ணா நகர் ஒரு பெரிய லேண்ட்மார்க்காக இருக்குதுன்னு சொன்னால் அதில் வந்துட்டு மறுப்பே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது தெரியுங்களா? இந்த கிழக்கு கோபுரம் அண்டு டவர் கிட்ட போயிட்டிங்கன்னா மெனி ஐட்டம்ஸ் இது காட்டின ஒரு